வச்சு நம்ம வந்து பேர் அமைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ராசி அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி தான் நம்ம வந்து பேர்கள் அமைக்கிறோம். ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது சரியா. இப்போ இந்த ராசி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது நம்ம லக்னத்துக்கு ராசி எந்த இடம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பிறந்த நேரத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாம எழுத்துக்களை வச்சு தான் அவங்க வந்து பலன்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாம எழுத்துக்களில் என்ன வந்திருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன நாம எழுத்துக்கள் வரும் அப்படின்னா எல்ஓ யூ வி ஏதாவது ஒரு நாம எழுத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மையப்படுத்தியே வந்து அவங்க வந்து அந்த பேர்களை வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இப்போது ஒரு குழந்தை மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கு, ராசி வந்து விருச்சக ராசியாக இருக்கிற போது அந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய இந்த விருச்சகம் செயல்பட ஆரம்பிச்சோம். இப்போ விருச்சகம் செயல்படுது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இது வந்து சூரியனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது லக்னம், சந்திரனை மையப்படுத்தி ராசி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் 6க்கு 8 இருக்கிற மாதிரி ஆயிடும் சரியா. அப்போ சூரியனுக்கு லக்னத்துக்கு 6 8 அந்த குழந்தையினுடைய பெயர் அமைஞ்சுது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும். இப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மனம் ப்ளஸ் உடல் குறிக்கக்கூடியது. இப்போ மனம் உடல் அப்படிங்கிறது சந்திரனை மையமாகப்படுத்தி செயல்படுது. அப்போ சூரியனை மையமாகப்படுத்தி லக்னம் செயல்படுது. இப்போ இந்த லக்னத்துக்கு இது 6 8 போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய அந்த குழந்தையோ அல்லது அந்த பெரியவங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவும் அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு முடிவை செயல்படுத்த முடியாத வகையில் அவங்க ரொம்ப பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே இதே இடம் வந்து திதிசூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கை சரியா. இப்போ திதிசூன்யமோ அல்லது நீசமோ அஸ்தமனமோ இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சுனாலே அந்த பெயர் வச்சு நீங்கள் வந்து புரோஜனம் இல்லாமல் விடும். பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே ஒரு குழந்தை பெயர் வைக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிறவியன் அப்புறம் விதியன் இதை மையமாக பண்ணுறாங்க. மையமாக வச்சு இதுக்கு காமனாக வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த 1 5 6 இல்லை 3 இந்த மாதிரி எழுத்துக்களில் இந்த மாதிரி நியூமராலஜி நம்பர்ஸில் வந்து பேர் அமைச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாவது ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது. அப்படி பார்க்காத போது தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பிரச்சனைகள். ஏன்னா இது எப்போ காட்டும்னா தசாபுத்தி வரும்போது காட்டும். இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ டிராவல் பண்ணுறாங்க, இல்லை சனி பகவான் டிராவல் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல சந்திரன் மேலே டிராவல் பண்ணும்போது லக்னத்துக்கு வீட்டில் வந்து டிராவல் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கணும். இது காலபுருஷனுக்கு 8, காலபுருஷனுக்கு விருச்சிக லக்னம்ங்கிறது மர்மஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது அவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தோணக்கூடிய இடம். அப்போது இதுக்கு பேஸ் பண்ணி இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ணி இதுக்கும் இந்த லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு இடத்த பார்த்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கானது என்ன லெட்டர்ஸில் பேர் அமையணும், அவங்க என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற என்ன நம்பர்ஸ் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. எல்லோரும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரிங்களா. உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்தடுத்து பதிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 12 லக்னக்காரர்களும் பார்க்க போகிறோம். 12 லக்னக்காரர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வரப்போகுது. உங்களுக்கான எல்லா தீர்வுகளும் இதில் கிடைக்க போகுது. இப்போ அடுத்தது வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கான நம்பர்ஸு, நேம், லெட்டர்ஸு, அப்புறம் கலர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கான லெட்டர்ஸ் வந்து தனுசு லக்னத்துக்கு இருக்கிறவங்க பேர் அமைச்சுக்கலாம். இது 3 12 21 30
கலர்ஸ்ல பர்பிள், வயலட், இண்டிகோ, ப்ளூ. இது ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 1, 5, 9ல 1ஆம் இடத்துக்கான லெட்டர் சொல்லியாச்சு, நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம், கலர்ஸ் சொல்லிட்டோம். இதை நீங்க பயன்படுத்தி வெற்றி அடையணும். அடுத்து 5ஆம் இடத்துக்கானது பார்க்க போறோம். இந்த நேம் லெட்டர்ஸ்ல பாருங்க இன்னும் லெட்டர்ஸ் தான் வருது அப்படிங்கிறது. ஒன்பது, 18, 27, 36, 54, 45, 63, 22. கலர்ஸ் ரெட்டு, yellow, green, white, pink. இதெல்லாம் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். இந்த கலர்ஸ்லாம் 5ஆம் இடத்துக்கு. அடுத்தது 9ஆம் இடத்துக்கானது. MIME, MO, TA, TI, TU, TE. இதே போல 1, 4, 10, 13, 19, 22 இந்த எண்கள் பயன்படுத்திக்கலாம். கலர்ல கோல்டு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இதை பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். 1, 5, 9ல இந்த பேர் எழுத்துக்கள் குழந்தைக்கு வைக்கும் போது கவனமாக பார்த்து வைக்கிறது சிறப்பு. 9ஆம் இடம். குழந்தைக்கு பேர் வைக்கும்போது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் அதெல்லாம். அடுத்தது ஆர்ஏ ஆர்ஐ ஆர்யு ஐஓ ஆர்இ டிஏஇ டிஐ டியு டிஇ இது எழுத்துக்கும் 6, 15, 24, 33, 43, 51, 60. ராயல் ப்ளூ, வயலட், ரோஸ், பிங்க். சரியா? இப்போ 1, 5, 9 பார்த்தாச்சு. இந்த தனுசு லக்னத்துக்கானது இந்த லெட்டர்ஸ்லையும் இந்த நம்பர்ஸ்லையும் இந்த கலர்ஸையும் பேர் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? உங்கள் லக்னத்துக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கும் 6, 8, 12 வந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த போல் இருக்கா இல்லையா, அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கா இல்லைங்கிறது செக் பண்ணிவிட்டு நீங்களே உங்களுக்கு சரியான விஷயங்கள் சரி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அடுத்தது
நிச்சய இலக்கணத்துக்கான பரிகாரங்கள்.